தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது. வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் 1946, கலியுகாதி 5125, பசலி 1433, கொல்லம் 1199. பஞ்சாங்கம் நாள் வைகாசி 20/2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை ஏகாதசி திதி இரவு 1:39 வரை, அதன் பின்னர் துவாதசி திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு 12:51 வரை, அதன் பின்னர் அஸ்வனி நட்சத்திரம். அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் இரவு 12:51 வரை, அதன் பின்னர் சித்த யோகம். நாம யோகம் ஆயுஷ்மான் 14 நாளிகை 10 வினாளிகை. கரணம் பவம் 22 நாளிகை 23 வினாளிகை. பாலவம் 49 நாளிகை 28 வினாளிகை. அகஸ் 31 நாளிகை 30 வினாளிகை. தியாஜியம் 19 நாளிகை 25 வினாளிகை. சிரார்த்த திதி தேய்பிரை ஏகாதசி திதி. யோகினி மேற்கு வடமேற்கு. நேத்திரம் 1 ஜீவன் அறை. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு 2 நாளிகை 6 வினாளிகை. தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை 5:52. சூரிய அஸ்தமனம் மாலை 6:29. இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து மகாவிஷ்ணு பகவானை வழிபாடு செய்து நன்மைகள் அடையலாம். வழிபடுவோம், பயன் பெறுவோம். இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் நல்ல நேரம் பார்த்து சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம். ராசி பலன்கள். மேஷராசி நேயர்களே, அரசாங்க வழியில் அரசியல் வழியில் அனுகூலம் அதிகம் கிட்டும். தைரியம் கூடும். குடும்ப மகிழ்ச்சியும் கூடும். ரிஷபராசி நேயர்களே, பதவியோகம் கிட்டும். தனயோகம் உண்டு. காரிய வெற்றி உண்டு. பிரசித்தி பெற்ற மனிதராக வலம் வருவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்கள் உண்டு. காரிய மேன்மை உண்டு. வெற்றிகளும் உண்டு. கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள் செய்தல், போட்டிகளில் பங்கேற்றல், வாக்குவாதங்கள் செய்தல் போன்றவற்றை தவிர்த்திட வேண்டும். சிம்மராசி நேயர்களே, புதாதித்ய யோகம், சிவராஜ யோகம், லட்சுமி நாராயண யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் இன்றைக்கு உள்ளதால் புத்தி கூர்மையுடன் இருப்பீர்கள். சிவ வழிபாட்டின் மூலம் நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்க வழியில் அரசியல் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணப்புழக்கமும் கூடும். பொருளாதார வரவுகளும் உண்டு. கன்னிராசி நேயர்களே, வசீகரம் கூடும். புகழ் கூடும். காரிய வெற்றி உண்டு. தனலாபமும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, பணப்புழக்கம் கூடும். பெண்கள் வழியில் அனுகூலம் உண்டு. சுபகாரியங்கள் செய்யும் வாய்ப்புகள் கூடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்களால் அனுகூலம். காரிய வெற்றி. தாயார் அனுகூலம். அனுகூலம் மிக்கதொரு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, காரிய வெற்றி. எதிரிகள் அழிவு. உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட அனுகூலம் தரும் இனியதொரு நாள். மகர ராசி நேயர்களே, ஆயுள் பலம் கூடும். முத்திர அனுகூலம் உண்டு. காரிய வெற்றியும் உண்டு. கும்பராசி நேயர்களே, காரிய வெற்றி உண்டு. வசீகரமாக காணப்படுவீர்கள். பணப்பற்றாக்குறையும் நிலவும். மீனராசி நேயர்களே, உடல் நலக்குறைவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிரிகளின் பாதையில் சென்று காரிய வெற்றியும் அடைவீர்கள். சுப அசுபாதி நேரங்கள். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிற்பகல் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இரவு யமகண்டம் இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணன் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. காலன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் மேற்கு வடமேற்கு. பரிகாரம் சர்க்கரை.
காலை 10:48 வரை சூலம் உள்ளது. சுபஹோரைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண, பேட்டி காண, யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம். இறை வழிபாடு செய்வோம், பயன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.